இந்த வீடியோல நம்ம எந்தெந்த சன்ஸ்கிரீனை கம்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ற பர்சனா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சூட்டபிளான இது மாதிரியான சன்ல இருந்து வர ஹை எக்ஸ்போஷர்ஸ்ல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய அதுக்காகவே ஃபார்முலேட் பண்ணப்பட்ட பனானா ஸ்போர்ட்ஸ் ஃபோர்ஸ் SPF 50 இந்த சன்ஸ்கிரீனையும் டெர்மட்டாலஜிஸ்டா ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட SPF 50+ உள்ள நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனையும் கம்பேர் பண்ண போறோம். இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 இருக்கு. இந்த 50 என்ன மீனிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்து 50 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதுதான் தியரட்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன். இந்த நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 இருக்கு. சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு 50 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா, ஆவபென்சோன் பார்த்தீங்கன்னா 2.7% இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர லாங் வேவ் UVA ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற ஒரு UVA ஃபில்டரா வந்து செயல்படுது. ஹோமோசெலக்ட் பார்த்தீங்கன்னா 9 to 10% இருக்கு. இது சன்ல இருந்து வர UV ரேஸை வந்து அப்சர்வ் பண்ற UV ஃபில்டரா செயல்படுது. ஆக்டிசெலக்ட் பார்த்தீங்கன்னா 4.5 to 5% இருக்கு. இது வந்து செகண்டரி UV ஃபில்டரா வந்து செயல்படுது. ஆக்டோக்ரைலின் பார்த்தீங்கன்னா 6 to 6.5% இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இதை வந்து அப்சர்வ் பண்ற ஒரு இன்கிரிடியன்ட்ஸா செயல்படுது. இந்த நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவபென்சோன் பார்த்தீங்கன்னா 3% இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர லாங் வேவ் UVA ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற UVA ஃபில்டரா வந்து செயல்படுது. ஹோமோசெலக்ட் பார்த்தீங்கன்னா 10% இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVB ரேஸை வந்து அப்சர்வ் பண்ற UV ஃபில்டரா செயல்படுது. ஆக்டிசெலக்ட் பார்த்தீங்கன்னா 5% இருக்கு. இது பார்த்தீங்கன்னா செகண்டரி UV ஃபில்டரா செயல்படுது. ஆக்டோக்ரைலின் பார்த்தீங்கன்னா 10% இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இந்த ரெண்டு ரேஸையும் அப்சர்வ் பண்ற ஒரு ஃபில்டரா செயல்படுது. பனானா ஸ்போர்ட்ஸ் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா, டோகோப்ரல் அசிட்டேட் அதாவது விட்டமின் E இது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி செயல்பட்டு சன்ல இருந்து வர ஃப்ரீ ரேடிகல்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கிளிசரின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள மாய்ச்சரை வந்து பேலன்ஸ் பண்ணுது. அலோவா பார்படென்ஸ் லீவ் ஜூஸ் இந்த இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேட் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு காமிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கறதெல்லாம் இந்த இன்கிரிடியன்ட் தான். இந்த சிலிக்கா இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ல உள்ள ஆயில் அண்ட் ஸ்வெட் இதெல்லாம் எக்ஸசிவா உள்ளதெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு லைட் வெயிட்டையும் நான் கிரேசிங் கொடுக்கறதெல்லாம் இந்த சிலிக்கா இன்கிரிடியன்ட் தான். நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோகோப்ரல் அசிட்டேட் அதாவது விட்டமின் E இது பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர ஃப்ரீ ரேடிகல்ஸை நியூட்ரலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த டிமித்திகான் இந்த இன்கிரிடியன்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த சன்ஸ்கிரீன் வந்து சில்கியாவும் ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கு இந்த டிமித்திகான் இன்கிரிடியன்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு சன்ஸ்கிரீன் வந்து நான் கிரேசியா இருக்கிறதுக்கும் இந்த டிமித்திகான் இன்கிரிடியன்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. பீஸ்வாக்ஸ் இந்த மாய்ச்சரை வந்து ரிடக்ஷன் பண்ண அதாவது ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு இந்த பீஸ்வாக்ஸ் இன்கிரிடியன்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் இந்த சன்ஸ்கிரீனை எந்தெந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நார்மல் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள ஹைட்ரேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள இந்த சிலிக்கா இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள எக்ஸசிவான ஆயில் அண்ட் ஸ்வெட்டை வந்து அப்சர்வ் பண்றனால யாரெல்லாம் நார்மல் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்கலாம் இந்த சன்ஸ்கிரீனை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா பண்றீங்க, அதாவது அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஆடுவாங்க, அதாவது கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் இது மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ் ஆனாலும் சரி, அது மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அதிக நேரம் பண்றதா இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறனாலும், அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அதனால யாரெல்லாம் அதிக நேரம் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன்ஸ்கிரீனை வந்து எந்தெந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆயிலி, நார்மல் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அது இல்லாம நான் கிரேசி ஸ்ட்ரக்சரோட இருக்கு. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நான் கம்யூனோஜெனிக் அதாவது இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ல உள்ள சின்ன சின்ன துளைகள் இருக்கும்ல அந்த துளைகளை வந்து கிளாக் பண்ணாம அதாவது அடைக்காம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆறனால யாரெல்லாம் ஆயிலி அண்ட் நார்மல் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்கலாம் இந்த சன்ஸ்கிரீனை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸசிவ் ஆயில் இல்லாம நம்மளோட ஸ்கின்ல உள்ள ஹைட்ரேஷன் வந்து பேலன்ஸ் பண்றனால யாரெல்லாம் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்களும் இந்த நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் SP50 இந்த சன்ஸ்கிரீனை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் இந்த சன்ஸ்கிரீனோட ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் ஒயிட் காஸ்ட்டை வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஏற்படுத்துது. நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒயிட் காஸ்ட் இல்லாம அப்சர்வ் ஆகுது, அதாவது ஜீரோ ஒயிட் காஸ்டோட இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகுது. எந்த ஒயிட் காஸ்ட்டும் ஏற்படுத்தல. இந்த சன்ஸ்கிரீனை நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனுக்கான ப்ராடக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.